Dear students, இன்னைக்கு நம்ம மேத்ஸ் கிளாஸில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.5ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். சால்வ் 2 into root of x by a plus 3 into root of a by x which is equal to b by a plus 6a by b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா 2 into root of x by a plus 3 into root of a by x அப்படின்னு இருக்குது. ரூட்டில் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த டேமை ஃபுல்லாக நம்ம வந்து டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், இல்லைனா ஒய் ஏதாவது ஒரு அல்ஃபபெட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ லெட் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸை வந்து எப்படி எழுதலாம்னா 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு எழுதலாமா. ஸோ அப்போ இந்த இடத்துல ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸை வந்து நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம், 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸ் இருக்குது, நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏவை தான் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஏ பை எக்ஸை வந்து எப்படி நம்ம மாற்றிக்க போகிறோம் அப்படின்னா 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏன்னு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏக்கு பதிலாக நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, 1 பை ஒய். அப்போ இந்த ரூட் ஆஃப் ஏ பை எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 பை ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 இன்ட்டு 1 பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ப்ளஸ் 6a பை பி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 2y plus 3 into 1 by y na 3 by y which is equal to b by a plus 6a by b அப்படின்னு எழுதிக்கிறோம். y LCM எடுத்துடலாம். ஸோ y LCM எடுத்தால் என்ன கிடைக்கும், 2y square plus 3 which is equal to இதுலேயும் நம்ம ஏபியை வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ ஏபி எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த டிவைட் ஏபியை வந்து இந்த சைட் கொண்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். இந்த இடத்துல இருக்க டிவைட் ஒய் அந்த சைட் கொண்டு போகும்போது மல்டிப்ளை ஒய் ஆகிடும். அப்போ ஏபி இன்ட்டு 2y square plus 3 which is equal to y into b square plus 6a square அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏபியை வந்து உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணிடலாம். 2aby square ப்ளஸ் 3ab அப்படின்னு கிடைக்கும் which is equal to இப்போ ஒய்யை உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணால் yb ஸ்கொயர் ப்ளஸ் 6a ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கிடைக்கும். எல்லா டைமையுமே இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 2ab ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்பி ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு வந்தால் மைனஸ் பி ஸ்கொயர் ஒய். இந்த 6a ஸ்கொயர் ஒய் அந்த சைடு வரும்போது மைனஸ் 6a ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3ab which is equal to 0. இப்போ பாருங்கள் 2ab ஒய் ஸ்கொயர், இதில் வந்து மைனஸ் ஒய்யை வந்து காமன் எடுத்துடலாம். ஸோ மைனஸை காமன் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும், பி ஸ்கொயர். இதில் மைனஸ் ஒய்யை காமன் எடுத்துட்டோம்னா 6a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3ab which is equal to 0. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒய் டேர்மில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 2ab இன்ட்டு 3abனா எவ்வளோ வரும், 2 3s are 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும், மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 6a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இது எப்படி பண்ணுறோன்னா 6a ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்துரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் 6a ஸ்கொயர் பி ஸ்கொயர் கிடைக்கும். ஆட் பண்ணால் மைனஸ் 6a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இங்கே ஒய் ஸ்கொயருக்கு முன்னாடி 2ab வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அந்த 2ab ஒய்யால் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 2ab ஒய் டிவைடட் பை 2ab ஒய். இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு பியையும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு ஏவையும் கட் பண்ணிக்கலாம். 1 2 is 2 3 2s are 6. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் 3a இருக்குது டிவைடட் பை by இருக்குது டினாமினேட்டரில். இங்கே நியூமரேட்டரில் ஒரே ஒரு b மட்டும் இருக்குது டிவைடட் பை 2ay இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஃபேக்டராக எழுதலாம்னா by மைனஸ் 3a இன்ட்டு 2ay minus b which is equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து by minus 3a equal to 0. இப்போ by minus 3a equal to 0 and then 2ay minus b equal to 0. இதில் வந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யோட வேல்யூனா by equal to minus 3a சைடு வந்தால் ப்ளஸ் 3a. இப்போ y is equal to 3a மல்டிப்ளை b இந்த சைடு வரும்போது டிவைட் b ஆயிரும். நம்ம வந்து ஒய்யை வந்து எப்படி கன்சிடர் பண்ணியிருந்தோம், y is equal to root of x by a. இந்த ஒய்க்கு பதிலாக root of x by aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ root of x by a which is equal to 3a by b. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்.
ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஸ்கொயர் பண்ணும்போது 3a ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9, ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர், அப்போ 9a ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த டிவைட் ஏ இந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஏவாயிடும். இப்போ x ஈக்குவல் டு 9, ஆல்ரெடி ஏ ஸ்கொயர்டு இருக்குது, ஏ ஸ்கொயர்டோட ஏயை மல்டிப்ளை பண்ணால் a கியூப் டிவைடட் பை b ஸ்கொயர். இது வந்து ஒரு சொல்யூஷன். அடுத்து 2ay minus b equal to 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2ay equal to minus b அந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் b. இப்போ y is equal to b மல்டிப்ளை 2a கீழே வரும்போது டிவைட் 2a. ஸோ நம்ம எப்படி எடுத்திருந்தோம், substitute y is equal to root of x by aன்னு எடுத்திருந்தோம். ஸோ அப்போ root of x by a equal to b by 2a. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் both sides. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், 2a ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 4a ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த டிவைட் வந்து அந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஒரு ஏ கட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a. தட் இஸ் த ஆன்சர். தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் already x equal to என்ன கிடச்சிருக்கு, 9a cube by b square and b squared by 4a. That's all.